வேல்டெக்ஸில் எப்படி டெபாசிட் பண்ணுறது வித்ட்ரா பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கிரிப்டோவிலே டெபாசிட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் வேல்டெக்ஸ் ஆப் வந்து உங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே டெபாசிட் இருக்குல்ல மேலேயும் கீழேயும் அது ஏதோ டெபாசிட் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெப்20 வழியாக பண்ணுறது நல்லது. வெப்20னா எந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபீயும் இருக்காது. டிஆர்சினா கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ இருக்கும். அது வெப்20 வழியாக பண்ணுறது நல்லது. மினிமம் 15 யூஎஸ்டி நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் அமௌண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இங்கே சம்மரி கொடுத்துட்டு அப்புறம் இங்கே கீழே கம்ப்ளீட் கொடுத்துட்டு உங்களுக்கு 5 மினிட்ஸ் வேல் டைம் எடுக்கலும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த அட்ரஸ் யூஎஸ்டி அட்ரஸ் காப்பி பண்ணியோ இல்லை கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணியோ நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிடலாம். இன்ஸ்டண்ட்டாக உங்கள் எம்டி5 அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபண்டு டெபாசிட் ஆகிடும். பேங்கிங் வழியாக எப்படி டெபாசிட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் வேல்டெக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் டெபாசிட் அங்கே மேலே கிளிக் பண்ணிட்டு அப்புறம் பேங்கிங் கிளிக் பண்ணிட்டு அப்புறம் மினிமம் 400 ருபீஸ் ஆச்சு டெபாசிட் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு வந்து வெல்கம் ப்ரோமோ இருக்கும். போனஸு 30% இருக்கும். அதுக்கப்புறம் சம்மரி கொடுத்துட்டு உங்கள் பேங்க்கில் வந்து இந்த அக்கௌண்ட் நம்பர் காப்பி பண்ணி பெனிஃபிஷியாக ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெட் பேங்கிங் மூலியமாவோ இல்லை மொபைல் பேங்கிங் மூலியமாவோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களோட பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இங்கே கம்ப்ளீட் கொடுத்துட்டா அப்புறம் டெபாசிட் ஆகிடும். அப்புறம் வித்ட்ரா எப்படி பண்ண பார்க்கலாம். உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து உங்கள் வேலெட்டில் இந்த மெனு ஐக்கானுக்குள்ள அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வித்ட்ரா இது 3வது இருக்குது அதை கிளிக் பண்ணணும். இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். உங்கள் எம்டி5 அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு எம்டி5 அக்கௌண்ட்டுக்கோ இல்லை உங்கள் எம்டி5 அக்கௌண்ட்லேருந்து சேஃப் வேலெட்டுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வித்ட்ரா பண்ணலாம். வித்ட்ரா கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலெட்டுக்கு வந்து டெபாசிட் பண்ணியிருந்தீங்களோ அந்த வேலெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை வெப்20ங்களா வெப்20 கிளிக் பண்ணிட்டு அப்புறம் மினிமம் 15 யூஎஸ்டியாச்சு நம்ம வித்ட்ரா பண்ணுறோம். அந்த அட்ரஸ் வந்து உங்கள் யூஎஸ்டிடி வெப்20 வேலெட்டோட அட்ரஸ் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கீழே சம்மரி கொடுத்துட்டு கம்ப்ளீட் கொடுத்துருங்க. வெப்20 வித்ட்ரா பண்ணது வந்து இன்ஸ்டன்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் லோக்கல் பேங்கிங்னா 2 to 3 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும். டெபாசிட்னா வெப்20னா அதுவும் இன்ஸ்டன்ட் தான். அதுக்கப்புறம் லோக்கல் பேங்கிங்னா 2 to 3 ஹவர்ஸ் ஆகும். கிரிப்டோ வழியாக பேங்கிங் வழியாக ரெண்டுத்துலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். கிரிப்டோனா இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது ரிலேட்டடான அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை அசிஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.